அந்த காவேரி நதியானவள் கர்நாடகத்திலிருந்து கிளம்பி காவேரி பூம்பட்டினம் வரையிலே பல இடங்களிலேயும் மக்களுக்கு தேவையான உணவையும் அளித்து தாகத்தையும் போக்கி நல்ல உணர்வையும் அளித்து அந்த காவேரி கரையிலே பல்வேறு சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பல்வேறு முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பல பாடல் பெற்ற ஸ்தலங்களும் திவ்ய தேச கஷேத்திரங்களும் இருக்கின்றன. சைவத்திலே நாம் போற்றக்கூடிய மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய நால்வரும் பாடிய பல்வேறு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் காவேரியினுடைய வடகரையிலேயும் காவேரியினுடைய தென்கரையிலேயும் அமைந்திருக்கின்றன. ஆகவே 100க்கும் மேற்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலங்களை உடைய பிரதேசமாக காவேரி கரை விளங்கி வருகிறது. அதேபோன்று மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்கள் பல அமைந்திருப்பதும் காவேரி கரையிலே நமக்கு கிடைத்த சிறப்பு. ஆகவே இந்த காவேரி நதியை பூஜிக்க வேண்டும். தங்க குடத்திலே யானை மேல் தங்க குடம் கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்திலே காவேரி தீர்த்தத்தை கொண்டு ஸ்ரீ ரங்கநாதருக்கு பூஜை நடைபெறுகிறது. யானை இந்த காவேரி தீர்த்தத்தினால் சிவபிரானுக்கு பூஜித்ததாக வரலாறு இருக்கிறது. கஜாரண்யம், இப்படி பல புண்ணிய கஷேத்திரங்கள் நிறைந்து காணப்படுவது காவேரி கரை. ஆகவே விவசாயம் தழைப்பதற்கும் சரி, நம்முடைய கலாச்சாரம் தழைப்பதற்கும் சரி, 64 கலைகள் சங்கீதம் உட்பட அந்த கலைகள் வளர்த்த பூமியாகவும் விளங்குவது காவேரி கரை. ஆகவே மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகள் அவர்கள் சங்கீதத்தை பரப்புவதற்காக அவர்கள் வாழ்ந்த இடங்களெல்லாம் காவேரி கரையிலே இருக்கின்றன. இப்படி அந்த காவேரி என்பது நம்முடைய குறிப்பாக தமிழ்நாட்டிலே வளர்ச்சிக்கும் கலாச்சார மேம்பாட்டிற்கும் முக்கியமான ஒரு பிரதேசம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.